வணக்கம். ஜெய்ஹிந்த். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் சாதி மோதல்களை தடுக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய சாதி அடையாளங்கள் இதெல்லாம் முழுமையாக தவிர்க்கப்படணும் அப்படின்ற வகையில் ஒரு நபர் கமிஷன் தன்னுடைய அறிக்கையை அரசாங்கத்துக்கிட்ட தாக்கல் பண்ணியிருக்கிறதா சமூக ஊடகங்களில் செய்திகளில் பார்த்துட்ருக்கோம். அவங்க பரிந்துரை பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களோட சார அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது சாதிய அடையாளங்களில் பள்ளி கல்லூரிகளை தொடங்கவோ நிர்வகிக்கவோ அனுமதிக்கக்கூடாது. சாதிய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிர்வாகங்களை கூட பள்ளி கல்வித்துறையின் கீழே கொண்டு வந்துடணும். மாணவர்கள் மத்தியில் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பெரும்பான்மை இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஆதிக்கத்தை தவிர்க்கிறதுக்கு அதே சாதியை சார்ந்த தலைமை ஆசிரியர்கள் நியமனம் பண்ணக்கூடாது. ஆசிரியர் தலைமை ஆசிரியர் நியமனத்திலெல்லாம் அவங்க சமூக நீதி சார்ந்த செயல்பாடுகளையும் கருத்தில் கொள்ளணுன்ற மாதிரி பல விஷயங்களை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதில் எங்கேயுமே மதம் சார்ந்த அடையாளங்கள் அப்படின்ற மாதிரியான எந்த வரையறையும் இருக்கிறதா தகவல்கள் இல்லை. ஆனால் சாதிய அடையாளங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை இதெல்லாம் அனுமதிக்க கூடாதுன்ற மாதிரியான பரிந்துரையை கொடுக்கும்போது நெற்றியில் இருக்கக்கூடிய திலகம் வைக்கிறதையும் கைகளில் வண்ணக்கயிறு கட்டிக்கிறதையும் அனுமதிக்க கூடாது பள்ளி கல்லூரிகளில் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்கிறதா செய்திகளில் பார்க்குறோம். இந்த நெற்றியில் திலகம் அணிகிறதுங்கிறது எப்போ சாதி அடையாளம் ஆச்சு? ஒரு இந்து தர்மத்தினுடைய சனாதனம் சார்ந்த வழியில் வாழ்கிறவங்களுக்கு விபூதி, சந்தனம், குங்குமம், நெற்றியில் திருமண் அணியிறது, செந்தூரம் அணியிறதுன்றது அவங்கவுங்களுக்கு வழிபாட்டு முறைகளில் வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. ஹிந்து மதம் சார்ந்த அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு திலகம் அணியக்கூடிய விஷயத்த சாதி அடையாளம் அப்படின்ற வகையில் திருச்சி கூறக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பரிந்துரையும் அதை செய்யக்கூடிய ஒரு நபரும் எப்படி சமூக நீதியை பேசுகிறவராக எல்லார் தரப்புக்கும் பொதுவானவராக இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒருத்தரை நியமனம் பண்ணவங்க எப்படிப்பட்ட சமூக நீதி, எப்படிப்பட்ட எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவானவங்களாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி எழுது. இன்னொரு பக்கம் இங்கே பல சாதியை சார்ந்தவங்க பெரியோர்கள் நம்ம சமூகம் சார்ந்தது குழந்தைங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும், எல்லா தரப்பு மக்களும் படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கல்விக்கூடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வேணால் ஒரு வாக்கு வங்கி அரசியலை இவங்களுடைய துவேஷத்தை பரப்புகிற இடமா இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் இருந்த நல்லோருக்கெல்லாம் ஒரு கல்விக்கூடம் வித்யாலயன்றது சரஸ்வதியோட கோவில், குரு கடாட்சம், தெய்வ கடாட்சம் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் ஒரு முதலியார் போய் ஒரு நாயுடு அம்மா கிட்ட இடம் கொடுமா, காமராஜர் நாட்டார் ஸ்கூல் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த முதலியார் பேரில் இருந்த நம்பிக்கை, மரியாதை, காமராஜர் மேலே இருந்த மரியாதையில் அந்த நாயுடு குடும்பம் இடத்த தானமாக கொடுத்துருக்கோம். ஒரு ரெட்டி குடும்பம் பணத்தை அள்ளி கொடுத்துருக்கோம், கட்டடம் கட்டியிருப்பாங்க. இன்னைக்கும் எத்தனையோ பள்ளிகளுக்கு நிலப்புலன்களை கல்லூரிகளுக்கு தானமாக கொடுத்தவங்க பேரில் ட்ரஸ்ட்டுங்க இருக்கிறத, பள்ளி கல்லூரி இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இங்கே அவங்க கொடுத்தக்கூடிய அந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சொத்துக்கள் தன்னுடைய வம்சாவழி உறவினர்கள் இவங்களையெல்லாம் விட இந்த சமூகத்துக்கு உபயோகமாக இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தோட அவ்வளோ சொத்துக்களை கொடுத்துருக்கக்கூடியவங்களுடைய அந்த மங்கள அடையாளமும் அவங்க பேரில் இருக்கக்கூடிய அந்த சமூக அடையாளமும் அந்த பள்ளி கல்லூரி வளாகத்தில் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கண்ணை உறுத்துது அப்படின்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட துவேஷம்? அப்போ நம்ம காலகாலத்துக்கு எல்லா தரப்பு பசங்களும் படிக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல தானே இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் எல்லாமே பல சமூகம் சார்ந்த பெரியோர்களுடைய நல்லோர்களுடைய கூட்டு முயற்சியில் உருவானது தான். அந்த இடத்துல அவங்களுடைய அந்த மங்கள அடையாளங்களே இருக்கக்கூடாது, அவங்க சமூகம் சார்ந்த அடையாளமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட அராஜகம்? அப்போது மாற்று மதம் சார்ந்தவங்களுக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு நிபந்தனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்து மதம் சார்ந்த அடையாளங்களை நீங்கள் ஜாதி அடையாளம்னு சொல்லி பண்ணுறீங்கன்னா இது எப்பேற்பட்ட இந்து துவேஷம்? அப்போது ஒரு குழந்தை நெத்தியில் விபூதியும் குங்குமம் வச்சுட்டு ஒரு ஸ்கூலுக்குள்ளே வர்றதும் உங்களுக்கு அவ்வளோ கண்ணை உறுத்துது, கையில் ஒரு கயிறு கட்டிட்டு வர்றதும் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கா? இந்த விஷயத்தில் இந்த சாதி அடையாளம் சமூக அடையாளம்லாம் வேணாங்க, அதனால் இந்த ஜாதிக்காரங்க கொடுத்த இடம் தானே இது, ஒரு ஜாதி சங்கம் கொடுத்த இடம் தானே இது, அதையெல்லாம் அந்த வாரிசுகாரர்கிட்டே கொடுத்துட்றோம் அப்படின்னு தூக்கி கொடுத்துருமா பள்ளிக்கல்வித்துறை? இதில் பல சமூகம் சார்ந்தவங்களுடைய பங்களிப்பு இருக்கு, நாங்கள் ஸ்கூலை பேர்த்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை தூக்கிட்டு போயிடுமா? அந்த வாரிசுதாரர்கள் நல்ல எண்ணத்தில் முன்னோர்கள் செஞ்சது இன்னைக்கு அவங்களையே அவமதிக்கிற மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு அணியில் நின்று கேள்வி கேட்டால் அரசாங்கம் என்ன பதில் சொல்ல உங்களுக்கு? இதையெல்லாம் விட இந்த நிபந்தனைகள் எல்லாமே மாணவர்களுக்கு மட்டுமா இல்லை ஆசிரியர்களுக்கும் இதர பணியாளர்களுக்கும் பொருந்துமான்ற கேள்வியும் இருக்குது. அப்படி இருக்குன்னா ஒரு வண்ணக்கயிறெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, ஒரு
கல்யாணம் ஆன ஒரு இந்து பெண் ஆசிரியை வந்து கழுத்துல தாலி போடுறதுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையா? காலில் மெட்டி போடுறதுக்கு ரூல்ஸ் போடுவீங்களா? ஒரு நேர மாசமா இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆசிரியை வளைகாப்பு முடிஞ்சு கை நிறைய வளையலோட போகணும்னா பர்மிஷன் கேட்கணுமா? பிள்ளைங்க வந்து ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இருக்கு, ஏதோ ஒரு கோவிலுக்கு போது விரதம் இருக்குன்னு சொன்னா அப்போ வந்து நீங்க அதுக்கு தடை விதிப்பீங்களா? ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ மறைமுகமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? வரலாறுல ஜிசியா வரி அப்படின்னு படிச்சோமே, அதே மாதிரி இங்க வந்து மற்ற மதம் சார்ந்த அடையாளங்களோ விஷயங்களோ இருந்துட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இந்துன்ற மங்கள அடையாளத்தோட சனாதன அடையாளத்தோட பசங்க ஸ்கூலுக்கு வர்றதும் படிக்கிறதும் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா, ஜாதி பிரச்சனை பசங்க கிட்ட இல்லை, பள்ளி கல்வித்துறையை நிர்வகிக்கிறவங்க கிட்டையும் அதுல இருக்கிறவங்க கிட்டையுமே இருக்கு. நீங்க கல்மிஷம் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் 25 வருஷம் முன்னாடி பள்ளி கல்வியை முடிச்சுட்டு வந்த என்னால அந்த காலத்துல படிச்ச பசங்க கிட்ட என்ன ஜாதின்னு கூட தெரிஞ்சும் தெரியாமையும் எங்களால சகஜமா பழக முடிஞ்சது. இவ்வளவு வருஷம் கழிச்சு கூட இன்னும் அந்த நட்பு அப்படியே தொடருது. நேர்ல பாக்குறோம், பேசுறோம், ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம், கோயிலுக்கு போறோம், சினிமாக்கு போறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அக்கறையா உதவியா இருந்துக்கிறோம். நாளைக்கு எங்களுக்குள்ளேயே மனம் ஒத்து போகுதுன்னு சொன்னா நல்ல நண்பர்களா இருக்கிற நாங்க எங்களோட ஜாதியை தெரிஞ்சா கூட அதை ஒரு பாகுபாடா இப்போ வரைக்கும் நாங்க நினைச்சதில்லை. நாளைக்கு மனசு ஒத்து போய் நாங்க குடும்ப உறவுகளா கூட மாறுவோம். அப்போ இந்த புரிந்துணர்வுல இருக்கக்கூடிய கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையில இல்லாம அவங்களுக்குள்ள மோதல் வருதுன்னா பிரச்சனை பசங்க கிட்ட இல்ல. நீங்க வந்து இங்க ஜாதி தனி மனித சுதந்திரம் முற்போக்கு சமூக நீதின்ற பேர்ல பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இருந்த அந்த அறம் சார்ந்த போதனைகளை அறக்கல்வியை வந்து வெளியேற்றிட்டு கலாச்சார சீரழிவையும் அந்நிய மோகத்தையும் கொண்டு போய் நீங்க புகுத்துனீங்க பாருங்க, பசங்களை கெடுத்து குட்டிச்சு ஊராக்குனீங்க பாருங்க. அதுலதான் இங்க எல்லா பிரச்சனையுமே வருது. ஜாதி அடையாளங்களை மாணவர்கள் பத்தின விவரங்களை மறைமுகமா வச்சிருக்கணுமா, வெளியே தெரியக்கூடாதா? எங்க ஸ்விஸ் பேங்க்ல லாக்கர்ல வச்சு வைப்பீங்களா? பசங்க கிட்ட ஒரு ஒருங்கிணைப்பு உருவாக்க முடியாதுன்னு சொன்னா அது பள்ளி கல்வித்துறையோட தோல்விதான். அதை ஒத்துக்குன்னு அதை சரி பண்ண பாருங்க. முதல்ல உங்களை திருத்திக்குங்க, அதுக்கப்புறமா பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னோட குழந்தை வந்து நெத்தியில விபூதி வச்சுட்டு ஸ்கூலுக்கு வருது, உங்களுக்கு அவ்வளவு உறுத்துது அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஸ்கூல் தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம். இறந்து பொணமா போகும்போது கூட நெத்தியில அடையாளத்தோட பக்தியோட வழிபட்டு அனுப்பி வைக்கிறவங்க நாங்க. இப்படிப்பட்ட படிப்பு இப்படிப்பட்ட ஸ்கூல் வேண்டான்னு தான் சொல்லுவோமே தவிர உங்க ஆட்டத்துக்கெல்லாம் நாங்க அடங்கி வருவோம்னு எதிர்பார்க்காதீங்க.